ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான மேக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ் எங்கே போனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளான இன்றைக்கி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் இருக்குது என்னோடது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சன் க்ரீம் இல்லைனா ப்ரைமர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நார்மல் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குல்ல, அதில் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குல்ல, அது இருந்தால் கூட ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சும்மா டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இது நார்மல் நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது ஃபவுண்டேஷன் க்ரீம், அதை விட பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து தேய்ச்சிட்டு ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் திட்டாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே செய்யணும் இதில். இல்லைனா கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸில் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கையில் விட இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். எல்லா பியூட்டி ஷாப் அங்கே கேட்டிங்கன்னா இப்போ ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் தேய்க்கிறத விட கொஞ்சம் ஈவனாக கையில் தேய்ச்சா கூட அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக காயறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. காதில் கண்டிப்பாக இருக்கணும், காது கழுத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடி ஆகிடும். அதனால் எப்போவுமே பவுடர் ஆனாலும் சரி, க்ரீம் ஆனாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம காதும் கழுத்தும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாக்மியோட காம்பேக்ட் எடுத்திருக்கேன். உங்கள் நார்மல் நம்ம பான்ஸ் பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் அதிகமாக வெளியே போகிறது அந்த மாதிரி நார்மலான பான்ஸாக யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இது யூஸ் பண்ணுறேன். அது லைட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப போட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் க்ரீம் போட்டதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி கிடச்சிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா அது லைட்டாக மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் எல்லாம் தாராளமாக இருக்கும், அப்படியே இருக்கும் நம்ம நார்மல் இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணாலே. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக முகம் கருத்த மாதிரி ஆகிடும். ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது தெரில. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், இதே மாதிரியே இருக்கும். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா அதே மாதிரி நம்ம காலையில் எப்படி இருக்கிறோமே அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஐப்ரோ, எனக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ நல்லா டார்க்காக தான் இருக்கும், நல்லா திக்காக நல்லா அடர்த்தியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு பெருசாக ஐப்ரோ பென்சில் வந்து எல்லா டைமும் தேவைப்படாது. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் இந்த நேர் மட்டும் பார்த்திங்கன்னா அடர்த்தி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம், அவ்வளோதான். அங்கே மட்டும் நான் லைட்டாக இந்த மாதிரி நான் இது பார்த்திங்கன்னா ஐடெக்ஸோட தான் எடுத்துருக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். ரொம்ப அப்புன மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பென்சில் கோடு மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடாமல் லைட்டாக இந்த மாதிரி அந்த ஹேர் எந்த இதில் பார்த்துருக்கோம் எந்த திசையில் இருக்கோ அதே மாதிரி லைட்டாக ஒரு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். அப்போ தான் அங்கே வந்து நார்மலாக அந்த ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் நான் சென்டர் அந்தங்கெல்லாம் பெருசாக நான் வந்து அப்போ மாட்டேன். ஏன்னா எனக்கு பாருங்கள் நார்மலாகவே கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால அதனால் பெருசாக வந்து நான் ஐப்ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தீட்ட மாட்டேன். இந்த லென்த்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருந்தால் தான் பிடிக்கும். அங்கே மட்டும் லைட்டாக பாருங்கள், அங்கேயும் இருக்குது ஹேர் பார்த்திங்கன்னா அந்த நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் அங்கே மட்டும் இது பண்ணிக்குவேன். பாருங்கள், இப்போ அவ்வளோதான். பெருசாக ஐப்ரோ பென்சில் வந்து நான் பெருசாக மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அங்கங்கே மட்டும்தான் அப்பாச்சி தான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக கையில் இது பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான். அடுத்து ஐலைனர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக போடுவாங்க, நிறையா மாடலாக போடுவாங்க ஐலைனர்லேயே. உங்களுக்கு வந்து கண் வந்து ரொம்ப பெருசாக தெரியணும், அதாவது உங்களுக்கு வந்து குட்டி கண்ணாக இருக்குது சின்ன கண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே மட்டும் அந்த மேல் இமை இப்போ நான் போட்டுட்ருக்கனால அங்கே மட்டும் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு கண் வந்து நல்ல பெருசாக எடுப்பாக காமிக்கும், நல்லா பெருசாக காமிக்கும் நம்ம மேலே மட்டும் போடுறதுனால. உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கண் வந்து பெருசாக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நல்லா முட்டை கண்ணு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்ணுக்கு மேலேயும் போட்டு கீழே காஜலும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக நல்லா ஒரு மீன் மாதிரி தெரியும். உங்களுக்கு பெரிய கண்ணாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கண் வந்து நல்லா பெருசாக தெரியும் மேலே மட்டும் போட்டால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அது பார்த்திங்கன்னா வடிஞ்சிரும், எவ்வளவு எதை வாங்கி யூஸ் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் லைட்டாக வடிஞ்சிரும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஐலைனரில் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நார்மலாக நம்ம கண்மையெல்லாம் போட்டால் வடிமை அந்த மாதிரி தான் நம்ம
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே கீழே ஃபுல்லும் பிளாக் கலரில் ஆகிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி வெறும் ஐலைனரில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட கீழே வடியவே வடியாது. கண்ணு கீழே கருப்பு அப்படிங்கிறது எதுவுமே ஆகவே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஐலைனரில். இல்லைனா காஜல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே கூட நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் லிப் பாம் எடுத்திருக்கேன். பெருசாக அதாவது நம்மளுக்கு கலர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண நான் வந்து ஒரு 2 இல்லை 3 கலர் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கலர் தான் யூஸ் பண்ணுவேன் நான். எனக்கு கலர் கலராக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போ ஒரே மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்கிற மாதிரியே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால லைட்டாக மட்டும் போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா பெருசாக இல்லை, லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி தான், ஒரு லைட்டாக 2 பின்னு குத்த போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எப்போ நம்ம பார்க்குறக்கு ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறோன்னா ஒரு 2 3 ஸ்டெப் பண்ணலாம். ஏதோ மிஸ் ஆச்சு, நெஞ்சம் பொட்டு வைக்கல, அதுதான் பொட்டு வச்சுருக்கேன். அதான் இப்போ ஈஸியாக முன்னாடி சும்மா இது மாதிரி சின்னதாக ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஹேரில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுக்கிறது, இல்லைனா எடுத்து ரோல் பண்ணுறது, இல்லைனா பின்னுறது, அந்த மாதிரி பின்னுனா நல்லாயிருக்கும். ரவுண்ட் ஃபேஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியானதான். சிம்பிளாக எடுத்து நான் ஒரு பின்னு மட்டும்தான் போட போகிறேன். ஆஃபீஸு, காலேஜ், ஸ்கூலு இல்லைனா சும்மா வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, என்ன இது சிம்பிள் மேக்கப்பான்னு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கோயிலுக்கு இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு கேட்பீங்க, கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அப்படி இல்லை, பெருசாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப்பே இல்லை. ஒரு 2 3 ஸ்டெப்பு நார்மலாக ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஒரு பவுடர் போட்டு ஒரு பொட்டு தான் வைக்க போகிறோம். எதுவுமே நம்ம பண்ணாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டால் மேக்கப்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா ஒரு கிளிப்பை போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ஒரு பொட்டு தான் வச்சுருப்போம். என்ன எவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் பொறுத்தளவு அதான். ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டாலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு கிளிப்பை போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ஒரு பொட்டு வச்சு பாருங்களேன், ஓவராக மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் அந்த அளவுக்கு எடுப்பாக காமிக்கும். அதனால் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் மேக்கப் போட்டுட்டேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கடைக்கு தான் போகிறேன். அதுக்கு தான் சரி ஒரு மேக்கப் வீடியோ போடலான்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு என்னை இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.